विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 15, 16 மற்றும் 17. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல இதற்கு முன்னாடி 14வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 14வது ஸ்லோகமானது மகாவிஷ்ணுனுடைய திருப்பாதம் எப்படி இருக்கு, அந்த திருப்பாதத்திற்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து அந்த வரிசையில் இந்த 15வது ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 15 பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 15 இல்லையா? விஷ்ணோ பாதத்வயாக்ரே விமல நகமணி பிராஜிதா ராஜதேயா ராஜீவஸ்யேவ ரம்யா ஹிமஜல கணிகா லங்கிருதாக்ரா தலாலி அஸ்மாகம் விஸ்மயார்ஹான்ய கில ஜன மனஹ பிரார்த்தனீயாகி சேயம் தத்யா தாத்யானவாத்யா ததிரதி ருச்சிரா மங்களான் அங்குலீனாம் அப்படிங்கிறது 15வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்கோ. விஷ்ணு பாதாக்ரே விமல நகமணி பிராஜிதா ராஜதேயா ராஜீவஸ்யேவ ரம்யா இமஜல கணிகா லங்கிருதாக்ரா தலாலி அஸ்மாகம் விஸ்மயார்ஹான்ய அகில ஜன மனஹா பிரார்த்தனீயாகி சேயம் தத்யா தாத்யானவத்யா ததிரதி ருச்சிரா மங்களான் அங்குலீனாம் அப்படிங்கிறது 15வது ஸ்லோகம். அங்குலீனாம் அப்படின்னா எம்பெருமானுடைய விரல்கள். போன ஸ்லோகத்துல பாதம் திருப்பாதத்தை வர்ணிச்ச அவர் இப்போ அந்த திருப்பாதத்துல இருக்கக்கூடிய அங்குலி விரல் மற்றும் நகஹா, நகஹானது நகம், அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ வர்ணிக்க போற. விஷ்ணோஹோ பாதத்வயாக்ரே, விஷ்ணுனுடைய பாதத்வயம், 2 பாதங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அக்ரே, அக்ரேனா நுனி, பெருமானுடைய 2 கால்களுடைய நுனிகள்லையும் என்ன இருக்குனாக்கா அப்படின்னாக்கா விமல நகமணி பிராஜிதா ராஜதேயா. ராஜதே அப்படின்னாக்கா அது பிரகாசிக்கின்றன, சோபையுடன் பிரகாசிக்கின்றன. எது அப்படின்னாக்கா விமல நகமணி. விமலன்னா தூய்மையானது, அப்பழுக்கற்றது. அப்பேற்பட்ட அந்த நக மணி பிராஜிதா ராஜதேயா, எப்பேற்பட்ட நகமானது எம்பெருமானுடைய திருவடிகள்ல பிரகாசமா இருக்கின்றதோ அப்பேற்பட்ட அந்த நகமணி இருக்கு இல்லையா, அந்த நகங்கள் பிரகாசிக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. மேலும் விசாரிக்கிறார், மேலும் அதை விவரிக்கிறார். ராஜீவஸ்யேவ ரம்யா ஹிமஜல கணிகா லங்கிருதா இல்லையா, லங்கிருதாக்ரா தலாலி. இப்போ இப்போ ஹிமம்னா பனி, பனித்துளிகள் இருக்கு. அது என்ன ஆகுதுனாக்கா தாமரை இதழ் இருக்கு இல்லையா, தாமரை இதழ், அந்த தாமரை இதழ் அது மேல ராஜீவஸ்யேவ ரம்யா,
அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு, அழகா இருக்கு. எங்க அப்படின்னாக்கா இமஜல கனி, கனிக்கான பிந்து ஜலம். அது அலங்கதாக்ரா தலாலி. தலாலின்னா அந்த இதழ், தாமரை இதழ் இருக்கு இல்லையா, அந்த தாமரை இதழ் மேல ஹிமஜலம் சொல்லக்கூடிய அந்த கணிகா. கணிக்கானா ஒரு சொட்டு அந்த டாட் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குனாக்கா எப்படி தாமரை இலை மீது பனித்துளிகள் அழகாக காணப்படுமோ அத போல இல்லையா. அது எப்படின்னாக்கா அது அப்படியே பியூரா இருக்குன்னு சொல்லுவா. ஸ்பட்டிகம் பார்த்தேன்னா எப்படி இருக்கும், அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் காண்பிச்சு கொடுக்கும். அதுதான் ஸ்படிகத்தினுடைய தன்மை. அந்த மாதிரி அப்பழுக்கற்றதாக இருக்கக்கூடிய நகமணி பிராஜிதா ராஜதேயா ராஜீவஸ்யேவ ரம்யா. அது அப்படி அவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே வரிசையா இருக்கு. அது இமஜல கணிகா, அப்படியே ஒரு ஒரு துளியா அப்படியே வச்சுட்டே வந்தா வரிசையா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாமரை இதழ் மீது வைக்கப்பட்ட சின்ன சின்ன துளிகள் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புடன் காணப்படக்கூடிய எம்பெருமானுடைய திருநகங்கள் அப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. எம்பெருமானுடைய கால்கள், அந்த கால்கள் இருக்கக்கூடிய விரல்கள், அந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமா இந்த விஷயத்தை அழகா வர்ணிக்கிறார் இல்லையா. விஷ்ணு பாதத்வயாக்ரே, அக்ரேனா நுனி. எதனுடைய நுனி? பாதத்வயா, துவயம்னா இரண்டு, இரண்டு கால்களுடைய யாருடைய? விஷ்ணோஹோ. அது எப்படி இருக்கு? விமல நகமணி பிராஜிதா ராஜதேயா, அது ராஜீவஸ்யேவ ரம்யா இமஜல கணிகா லங்கிருதாக்ரா தலாலி. தாமரை இதழ் இலைகள் மேல பனித்துளிகள் அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரிசையா அவருடைய அந்த நகமணின்னு சொல்லக்கூடிய நகங்கள் அழகா காணப்படுறது அப்படிங்கிறதாக சொல்லிட்டு, அப்பேற்பட்ட அந்த நகமானது இல்லையா அந்த விரல்களுடைய அங்குலீனாம் ஒரு சமூகா இல்லையா. ஏன்னா கால்கள்ல இரண்டு பாதங்கள்ல 10 நகங்கள் இருக்கும் இல்லையா, 10 விரல்கள், 10 விரல்கள்ல 10 நகங்கள். அது மங்களாணி அங்குலீனாம், அந்த அங்குலீனாம் அந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய அந்த நகமணிகள் அஸ்மாக்கம், அஸ்மாக்கனா நமக்கு எப்படிப்பட்டது? விஸ்மயார்கான்ய இல்லையா, விஸ்மயார்காணி அகில ஜனமனஹா, அகில ஜனமனஹா பிரார்த்தனீயாகி சேயம். அதாவது நாம் விரும்பக்கூடிய அல்லது விஸ்மயம் வியக்கக்கூடிய, அப்பா இப்படிலாம் எனக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்புடன் கூடிய ஒரு விஷயமானது நமக்கு நடக்குமா, அதை பார்த்தாலே நம்மளே பிரமிச்சிருமா. அப்பேற்பட்ட விஷயங்களை அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு நடத்தி கொடுக்கும். அதாவது நம்ம வியக்கிற மாதிரி மங்களானி நிறைய மங்களங்களை என்ன பண்ணும்? தத்யா தத்யா தனமத்யா ததிரதி ருச்சிரா. அதாவது நம்ம என்ன வேணும் வேணும்னு ருச்சிகரமான விஷயங்களை விரும்புவோமோ அப்பேற்பட்ட அந்த விஷயங்களை தத்யா தத்யா திரும்ப திரும்ப நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்குன்னு நமக்கே வியப்பா இருக்கும், என்னடா இது நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்குன்னு. அப்பேற்பட்ட வியக்கத்தக்க விஷயங்களை அளிக்கக்கூடிய மங்களங்களை தரக்கூடிய அந்த அங்குலீனாம் அந்த விரல்களுடைய நகமணி இல்லையா, அது எப்படி இருக்கு? விமல நகமணி பிராஜிதா இல்லையா, அப்பேற்பட்ட ராஜதேயா. அப்படி எம்பெருமானுடைய இரண்டு திருப்பாதங்களுடைய நுனியில தாமரை இதழ் மீது தெளிக்கப்பட்ட அல்லது வரிசைப்படுத்தப்பட்ட பனி துளிகள் எவ்வாறு காணப்படுமோ அத போல எம்பெருமானுடைய திருப்பாதம், கமல திருப்பாதம் சொல்ல தாமரை போன்ற அந்த பாதங்கள்ல நகமானது இல்லையா, பாதம் தான் தாமரை, அதுல இருக்கக்கூடியது பனித்துளி. அது எப்படி இருக்கு? அதுதான் நகம், அப்படியே பியூரா இருக்கு. விமல நகமணி பிராஜிதா ராஜதேயா, அப்படி ஜொலிக்கிறது. அது பிரகாசத்தை தரக்கூடியதாக வரிசையாக அழகான அந்த விரல்கள்ல காணக்கூடிய நகங்கள் எப்பேற்பட்டது தெரியுமா? விஸ்மயம், விஸ்மயனா நமக்கு விஸ்மயத்தை ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு, அஸ்மாகம் யாருக்கு? நமக்கு தான்.
அப்படிப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம பிரார்த்திக்கிறோம் எம்பெருமானிடத்துல. அப்படி நம்ம என்ன பிரார்த்திக்கிறோமோ சாயம் அதையே நமக்கு தரக்கூடியதான அந்த நகங்கள் நம்மை காக்கட்டும், நமக்கு மங்களங்களை தரட்டும் என்பதாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 15வது ஸ்லோகம். விஷ்ணு பாதத்வயாக்ரே விமல நகமணி பிராஜிதா ராஜதேயா ராஜீவஸ்யேவ ரம்யா இமஜலகணிகா லங்கிருதாக்ரா தலாலி அஸ்மாகம் விஸ்மயார்ஹான்யக் அகில ஜனமனஹ பிரார்த்தனீயாகி சேயம் தத்யாதாத்யானவத்யா ததிரதி ருச்சிரா மங்களான்யங்குலீனாம் விஷ்ணோ பாதத்வயாக்ரே விமலநகமணி பிராஜிதா ராஜதேயா ராஜீவஸ்யேவ ரம்யா இமஜலகணிகா லங்கிருதாக்ராதலாலி அஸ்மாகம் விஸ்மயார்ஹான் யகில ஜன மனஹ பிரார்த்தனீயாகி சேயம் தத்யா தாத்யானவத்யா ததிரதி ருச்சிரா மங்களான்யங்குலீனாம் அப்படிங்கிறது இந்த விஷ்ணு பாதாதி கேசாந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திர பாடத்தினுடைய எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்கள் இப்படி இருக்கு. அப்பேற்பட்ட நகங்கள் நமக்கு வியக்கத்தக்க பிரமிக்கத்தக்க பலவிதமான மங்களங்களை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட நகங்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொண்ட 15வது ஸ்லோகம். இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 16. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 16. யஸ்யாம் திருட்வா மலாயாம் பிரதிகிருதி மமராஹ சம்பவந்த்யா நமாந்தஹ சேந்திரா சாந்திரீகிருதேஷ் ஆஸ்வப்பரசுர குலசங்கயா தங்கவந்தஹ சா சத்யஸ் சாதிரேகாம் சகல சுககரீம் சம்பதம் சாதயேன்ன சஞ்சஞ்சாஸ்வம் வம்சுசக்ராஹ சரணநளினயோஹ சக்கரபாணேர்நகாலீ யஸ்யாம் திருட்வா மலாயாம் பிரதிகிருதி மமராஹ சம்பவந்த்யா நமந்தஹ சேந்திரா சாந்திரீகிருதேஷ்யாஸ்தவ யாஸ்வ பரசுரகுல பரசரகுலா சங்கயா தங்கவந்தஹ சா சத்யஸ் சாதிரேகாம் சகல சுககரீம் சம்பதம் சாதயேன்ன சஞ்சஞ்சாஸ்வம்சு சக்ரா சரணநளினயோஹ சக்கரபாணேர்நகாலீ. 16வது ஸ்லோகம். எம்பெருமானுடைய என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, எம்பெருமானுடைய திருநகங்கள் எப்படி இருக்கு, அப்படியே பனித்துளி ஒரு தாமரை இதழ் மேல பனித்துளியெல்லாம் இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிச்சார். அதை தொடர்ந்து இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த திருப்பாதங்களை இந்திரன் முதலானவர்களை வந்து சேவிக்கிறான், நமஸ்காரம் பண்றான். அந்த இந்திரன் முதலான அவர்கள்லாம் சாந்திரீகிருதேஷு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஆரியஸ்தவபர சுர குலாசங்கையா தங்கவந்தகா. இப்ப இந்திரன் முதலான தேவர்களா இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து எம்பெருமான நமஸ்காரம் பண்றான். எப்படி சேந்திராஹா இந்திரனுடன் கூடியவர்களான, தேவாஹா தேவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, யஸ்யாம் திருஷ்டுவா மலாயாம் பிரதிகிருதி மமராஹ அமரான தேவர்கள் அவ என்ன பண்றா, சம்பவந்தி எதற்காக வருவான்னாக்கா எம்பெருமானுடைய விஷ்ணுனுடைய பாதங்கள்ல நமஸ்காரம் பண்றதுக்காக வருவாளாம். அப்படி வரும்பொழுது என்ன ஆறுதுனாக்கா, சா சத்யஸ் சாதிரேகாம் சகல சுககரீம் சம்பதம் சாதயேன்ன. இப்போ அந்த நகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒளி, ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், அது என்ன பண்றது,
இவா நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளுடைய உருவத்தையே அந்த நகங்கள்ல காண்பிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வேறு தேவர்களின் உருவமோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் படும் அளவுக்கு, சந்தேகத்தோட இல்ல, அவளுக்கு சில கவலையும் வருதான் இல்லையா? என்ன ஆறுது? சஞ்சஞ்சாஸ்வம் சுசக்ராஹ, அந்த யஸ்யாம் திருஷ்டுவா மலாயாம் பிரதிகிருதி மமராக சம்பவந்தி ஆமனந்தகா, அவ அதை பார்த்து ஆமனந்தகனா கொஞ்சம் கவலையும் படுறா. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம மாதிரியே இருக்காளே இவா யாரு அப்படிங்கிற ஒரு பிரமையானது ஏற்படுறது. எம்பெருமானுடைய திருவடிகளை வந்து சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றா, சேவிக்கிறா. அப்படி சேவிக்கும் பொழுது அவளுடைய முகமானது எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய நகங்கள்ல பட்டு பிரதிபிம்பம் வருது. அப்படி பிரதிபிம்பமா வரக்கூடிய அந்த தேவர்களை அவளே பார்த்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திக்கிறா. அதனால அவளுக்கு என்ன ஆகுது? கவலையை வச்சுக்கிறா இல்லையா? அப்படி கவலையை கொண்டவர்களாக ஆகிடுறாள் அவெல்லாம். ஏன் அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய அந்த பாதமானது சாதிரேகாம் சகல சுககரீம் சம்மதம் சாதையேத் நகா. அது என்ன ஆகுனாக்கா, அப்பேற்பட்ட நகமானது நாம் விரும்பக்கூடிய சம்பதம் சாதையேத். யாருக்கு? நகா, நமக்கு. பெருமானுடைய அந்த நகமானது எப்படி இருக்கு? தேவர்களும் இந்திரனுடன் கூடிய தேவர்களும் அந்த பெருமாளுடைய திருவடியை சேவிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு பிரமையானது ஏற்படுறது. அப்படி பிரமை ஏற்படுறதுனால அவளுக்கு கவலை வருது. அந்த கவலையே போக்குறார் எம்பெருமான் இல்லையா? ஏன்னா அப்பேற்பட்ட பளபளக்கக்கூடிய காந்தியை உடையது, ஒளி வீசக்கூடியதா இருக்கக்கூடியது எது? அந்த சரண நளினையோகோ அப்படி இருக்கக்கூடிய சக்கரபாணேர் நகாலி இல்லையா? நகாலினா நகங்களுடைய வரிசை. நகாலினா நகங்களுடைய வரிசையானது யாருடைய நகாலி? சக்கரபாணேகே, அவருடைய சரண நளினா. அப்படி எம்பெருமானுடைய அந்த திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களுடைய வரிசையில் அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு பிரமிப்பானது ஏற்படுது, கவலையானது ஏற்படுது. அதையே போக்குறாரா. ஏன் அப்படி ஏற்படுதுன்னா, அப்பேற்பட்ட பளபளப்புடன் காந்தி அளிக்கிறது அந்த விஷயங்கள், கிரணம் வருது, அதுல இருந்து ஜொலிக்கிறது இல்லையா? அதனால அந்த சக்கரவாணிக்கு என்னுடைய நமஸ்காரம். அவர் என்ன பண்ணட்டும்? எங்களுக்கு செல்வத்தை சேர்ப்பதாக அமையட்டும் இல்லையா? சாதையே நகா, என்னத? சம்பதம். எப்படிப்பட்ட சம்பதம்? சகல சுககரீம் சம்பதம், எல்லா விதமான சகல சம்பத்தையும் தனங்களும் கூடிய செல்வங்களையும் நமக்கு அளிக்கட்டும். எது? அந்த நகமானது. அது எப்பேற்பட்ட நகன்ற விசேஷனம் கொடுக்கிறார். தேவர்கள் அமராகா என்ன பண்றா? சேந்திராக, இந்திரனுடன் கூடியவர்களாக இருந்துட்டு எம்பெருமான நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல ஒரு கவலையானது ஏற்படுறது. நம்மள மாதிரியே இவாளா இருக்காளே, இவாளும் நிறைய பேர் இருக்கா போல இருக்கின்ற பிரமிப்பு ஏற்படுறது. அதையெல்லாம் போக்கி அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நமக்கு சகலவிதமான செல்வங்களையும் சேர்த்து தரார். அப்படிப்பட்ட அந்த சக்கரபாணிக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறதாக இந்த 16வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இப்போ நகத்தினுடைய விசேஷம் என்னென்ன? எம்பெருமானுடைய திருப்பாதம், அந்த திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய அங்குலி விரல்கள், அந்த விரல்கள் இருக்கக்கூடிய நகங்கள் எப்பேற்பட்ட பெருமை உடையது, எப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்ற. அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 17, 17வது ஸ்லோகம். பாதாம்போஜன்ம சேவா சமவனத சுரவ்ராதபாஸ்வத் விக்கிரீட பிரத்யுப்தோ சாவ சாஸ்ம பிரவரகரகணை சிந்திதம் யத் விபாதி நம்ராங்காணாம் ஹரேர்னோ அரித் துபல மகார் கூர்ம சௌந்தர்யஹாரி சாயம் ஸ்ரேய பிரதாயி பிரபதயுது கமிதும் பிராபயே பாபமந்தம். பாதாம்போஜன்ம சேவா சமவனத சுரவ்ராதபாஸ்வத் கிரீட பிரத்யுப்தோ சாவ சாஸ்ம பிரவர கரகணை சிந்திதம் யத் விபாதி நம்ராங்காணாம் அரேர்னோ அரிதுபல மகா கூர்ம சௌந்தர்யஹாரி சாயம் ஸ்ரேய பிரதாயி பிரபத யுகமிதம் பிராபயே பாபமந்தம்.
அப்படிங்கிறது இந்த 17 ஸ்லோகம் நம்பர் 17. இந்த 17வது ஸ்லோகம் மூலமா என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஹரினா யாரு? மகாவிஷ்ணு. ஹரே, ஹரேனா யாரு? மகாவிஷ்ணு. நகா, நமக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்கா, அதாவது அரியனுடைய இந்த புறங்கால்கள் 2 இருக்கு இல்லையா, பாதத்வயம்னு பார்த்தோம், இங்க புறங்கால்னு பார்த்தோம். அப்படி வணங்கியவருடைய பாபத்தை நீக்கட்டும். யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருப்பாதங்களை வணங்குறாளோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கட்டும்ன்ற. அது இயல்பாகவே எப்படிப்பட்டது? ஸ்ரேயச கொடுக்கக்கூடியது. எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது ஸ்ரேய பிரதாயி. இங்க என்ன இருக்கு? எம்பெருமானுடைய எங்க இருக்கு அப்படின்னாக்கா, அங்க பாருங்க, சாயம் ஸ்ரேய பிரதாயி. அது பிரபத யுகமிதம் பிராபயேத் பாபமந்தம். இயல்பாகவே பாபங்களை அனைத்தையும் போக்கி ஸ்ரேயப்பிரதாயி, நமக்கு ஸ்ரேயஸ் சொல்லக்கூடிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்கு? அந்த ஒரு பச்சை நிறத்தால் அமைக்கப்பட்ட ஒரு ஆமை இல்லையா, ஆமைன்னா அது இல்லையா, கூர்ம சௌந்தர்யஹாரி. எப்படி இருக்கு அது? ஹாரி துப இல்லையா, ஹாரி துபல மகா கூர்ம, ஒரு பெரிய ஆமை. அந்த அந்த ஆமை எப்படி இருக்குனாக்கா, வடிவழகு கொண்டவை, ரொம்ப அழகானவை. அது எப்படி இருக்கு? பச்சை கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு. ஹரித, ஹரிதனா கிரீன் கலர். ஹரித உபல மகா கூர்ம சௌந்தர்யஹாரி சாயம். அவருடைய அந்த திருவடி இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனாக்கா, பெரிய ஆமை வடிவழகு கொண்டது, பச்சை கற்களால் அமைக்கப்பட்ட அந்த விஷயமானது என்ன ஆகுதுனாக்கா, காலில் விழுந்து வணங்கும் தேவருடைய கிரீடத்தில் உள்ள வைரக்கற்கள் அப்படியே நிறம் அதுல நிழல் படிந்து அழகா காட்சி அளிக்கிறதா. பெருமானுடைய திருவடியில் இருக்க அவளுடைய கிரீடத்துல நிறைய கற்கள் அணிஞ்சிருக்கா, அதனுடைய சாயம் நிழல் இருக்கு இல்லையா, அது இவருடைய பாதம் இருக்குல்ல, பிரத்யுச்சோ சாவ சாஸ்ம பிரவர கரகணை சிந்திதம் யத் விபாதி. விபாதினா இவருடைய காலில் அந்த தேவர்களா விழும்பொழுது அவளுடைய கிரீடங்கள் இருக்கக்கூடிய பல நிறங்கள் கொண்ட கற்கள் அது இவருடைய அந்த அழகான நகங்கள்ல பட்டு ஜுவலிக்கிறதா, ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவா இல்லையா, அது வருது. பாதாம்போஜன்ம சேவா சமவனத சுரவிராத பாஸ்வத் விக்ரீட. அவருடைய சுரகான தேவர்கள், தேவர்களுடைய விராத பாஸ்வத் கிரீட. அவா எம்பெருமானுடைய அந்த பாதாம்போஜம், எம்பெருமானுடைய திருக்கவலம் சொல்லக்கூடிய பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்றா. அப்படி பண்ணும்போது பிரத்யுத்தோச்சாவனகா திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த திருநகம் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா. அது என்ன பண்ண? விபாதி. அது நம்ராங்கானாம் அரேஹே நகா. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஆமை, பெரும் ஆமை வடிவழகு கொண்டவை அவருடைய கால்கள், அந்த காலில் விழுந்து வணங்குறாவால் அது பச்சை கற்களால் அமைக்கப்பட்ட பெரும் ஆமை வடிவு. அதுல இருந்து அவளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அவளுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய கற்கள் பட்டு அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி ஒரு விதமான அந்த வைரக்கற்கள்லாம் ஜொலிக்கிறதா, பலவிதமான நிறம் கொண்ட நிழல் படிந்து அழகான தோற்றம் அளிக்கிறதா. அங்க ஒரு வானவில் போல, இப்படி வானவில்ல 7 வர்ணங்களை ஒரு சேர பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பெருமானுடைய திருநகங்கள்ல அது ஏற்கனவே பச்சை நிறத்தாலான ஆமை வடிவாலான ஒரு விதமான அந்த கற்களால் அமைக்கப்பட்டதுனால ஜொலிக்கிறது. அவா வேற வந்து சேவிக்கிறா, அவா கிரீடத்தில் இருக்கக்கூடிய கற்கள் பட்டு இன்னும் அதாவது பல மடங்கு பெருகி பலவிதமான வர்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு? அழகா காட்சி தந்திருக்கு. அப்படி அப்பேற்பட்ட திருவடியை யாரெல்லாம் அந்த புறங்காலில் 2 வணங்கியவர்களின் பாபத்தை நீக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 17வது ஸ்லோகம். இதுவும் எம்பெருமானுடைய திருநகம் எப்படி இருக்கு, அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லி, அப்பேற்பட்ட நகமானது நம்மளுடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நகங்களை எம்பெருமான் வணங்குற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய தினம் நாம 15, 16,
17ன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தினுடைய 3 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் 18, 19, 20ன்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். தாசன். தன்யவாதாக.